இது மாதிரி மொட்டை கல்யாணம் வந்தவுடனே ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு என்கொயரி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. என்னையும் கூப்பிட்டு என்கொயரி பண்ணார். நான் சொன்னேன், அழுவுறேன் எனக்கு யாருன்னே தெரியாது சார். தெரியாதவங்க கேட்டிங்கன்னா நான் எப்படி சார் பதில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் நானே சொல்கிறேன், சார் இது மாதிரி இப்போ நீங்கள் சொன்ன என்னுடைய ஃப்ரெண்டு தான் எழுதியிருந்தாருன்னா அவரை கூப்பிட்டு நீங்கள் டைரெக்டாக கேட்க வேண்டியதானே, என்னதுக்கு கேட்குறீங்க சார்? ஹேண்ட் ரைட்டிங் வந்துட்டு உனக்கு தெரியாமல் இருக்காது அப்படின்றீங்களே, அப்போ என்ன சார்ந்த ஒருத்தர் தான் வந்துட்டு எழுதியிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா சார் அப்படின்னு சொல்லி கேட்டேன். இது எல்லாமே டார்க் ரூம் உள்ளே கூப்பிட்டு வச்சுட்டு கதவை சாத்திட்டு கேட்குறாருங்க அவர். அப்படி கேட்குறதுக்கு இவருக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது ஒரு ஸ்டூடெண்ட்டை? எனக்கு இப்போ இருக்கிற தைரியம் வந்து அப்போ இல்லைங்க. நான் யாரு கூடயுமே பேச மாட்டேன். எஸ்பெஷலி பாய்ஸ் கூடலாம் நாங்கள் பேசினதா சரித்திரமே இல்லைங்க. ஒரே ஒரு ஃப்ரெண்டுங்க, இவர் தான். ஓகேங்களா? ஸோ அவர் தான் எனக்கு யூஜியில் படித்த ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2-3 பேர் வந்துட்டு யூஜியில் படித்த ஒரு 2-3 பேர் நாங்கள் வந்துட்டு பிஜிலையும் அப்படியே கண்டினியூ ஆனோம். நல்ல மார்க்ஸ் எடுத்ததுனால எங்களுக்கு அதே காலேஜ்லேயே பிஜி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு சீட் கிடச்சிச்சு. ஸோ அவங்களோட மட்டும் ஓரளவுக்கு நாங்கள் அப்போ எம்எஸ்சி 1ஆம் ஆண்டு வந்துட்டு படிக்கும்போது பேசுவோங்க. மித்தபடி எங்கள் மனசில் ஒரு கெட்ட எண்ணம் இருந்ததில்லைங்க. மனசில் வந்து ஒரு கெட்ட எண்ணம் கூட இருந்ததில்லைங்க. ஸோ இதை வந்துட்டு நம்ம இருக்கிற குடும்ப சூழ்நிலைக்கு நம்ம படித்து முன்னுக்கு வந்தால் தான் நம்ம ஃபேமிலி நம்ம தலைமுறை வந்துட்டு நிமிரும்னு சொல்லி அந்த சூழ்நிலையில் வர்ற பசங்களை பிடிச்சி டார்ச்சர் பண்ணி அந்த சப்ஜெக்ட் மேலேயே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுங்க அந்த மாதிரி பண்ணால். ஸோ அது மாதிரி அந்த ப்ராக்டிக்கல் கிளாஸில் என்ன கூப்பிட்டு என்கொயரி பண்ண மாதிரி எல்லா பசங்களையும் கூப்பிட்டு கேட்டிருக்காரு. இந்த மாதிரி லெட்ரு வந்துட்டு அனுப்பிச்சது யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும், இது வந்துட்டு உங்களுக்கெல்லாம் ஃபெமிலியரான இது தான், எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லி எல்லார்கிட்டையுமே அவர் பிடிச்சி டார்ச்சர் பண்ணியிருக்காரு. உனக்கு தெரியும் நீ சொல்லாமல் இருந்தேன்னா இன்டர்னல்ஸில் கை வச்சிருவேன் நான் அப்படின்லாம் சொல்லி எங்களை பயமுறுத்தினாருங்க அவர். சரி, அவ்வளோ தைரியம் இருக்கிறவர் போய் பிரின்ஸிபல் கிட்ட அந்த லெட்டரை கொடுக்க வேண்டியதானே, இது மாதிரி லெட்டர் வந்து எனக்கு வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு உங்கள் ஸ்டூடெண்ட்ஸோட அசைன்மெண்ட்லேருந்து ரெக்கார்ட்லேருந்து எல்லாமே உங்ககிட்ட தானே இருக்குது. ஸோ அந்த ஹேண்ட் ரைட்டிங் அந்த நோட்டை வச்சு நீங்கள் பார்த்து கண்டுபிடிக்க வேண்டியதானே யார் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் விட்டுட்டு ஸ்டூடெண்ட்ஸை பிடிச்சி டார்ச்சருங்க. இது மாதிரி அது எப்படி இவருக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? முதல்ல ஸ்டூடெண்ட்ஸை வந்துட்டு தனியாக கூப்பிட்டு வச்சு பேசுகிறதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? அது மாதிரி பேசலாமா? ஏன்னா இப்போ இருக்க தைரியம் அப்போ இல்லைங்க. இந்த மாதிரி தைரியம்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் அப்பயே கேட்டிருப்பேங்க அந்த சாரை. ஸோ அது மாதிரிலாம் பண்ணார். அப்புறம் என்னுடைய ஃப்ரெண்டுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, எங்கள் 2 பேரையும் கூப்பிட்டு வச்சு டிபார்ட்மெண்ட்டில் இதாக பேசினாங்கன்னு சொல்லிட்டு. நான் வந்து தமிழ் மீடியம் படித்ததுனால வந்துட்டு எனக்கு இங்கிலீஷில் வந்து அவ்வளோ வராது. அதனால் அங்கே இருக்க வாத்தியார்லாம் என்ன சொன்னாங்க, இங்கிலீஷ் மீடியத்துலேருந்து படிச்சுட்டு வந்த பொண்ணுங்கிட்ட ஒரு 2-3 சார் வந்துட்டு சஜஸ்ட் பண்ணாங்க. இது மாதிரி இவள் தமிழ் மீடியத்துலேருந்து வந்திருக்காமா, அவளுக்கு சப்ஜெக்ட்டு புரியுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, நோட்ஸ் எல்லாம் எழுதுறதுல கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்ன ஆசிரியர்ஸும் இருக்காங்க. ஓகேங்களா? அப்படி சொல்லி எனக்கு அப்புறம் அங்கே இருக்க இங்கிலீஷ் மீடியத்தில் படித்த பொண்ணுங்கள்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. எப்படியெல்லாம் வந்துட்டு புரிஞ்சு படிக்கணும், ஈக்குவேஷன்ஸ்லாம் எப்படியே சால்வ் பண்ணணும், டிரைவ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கற்றுக் கொடுத்தாங்க. நாங்களும் வந்துட்டு தக்கி முக்கி படிச்சுட்ருக்கோங்க. தமிழ் மீடியம்லேருந்து இங்கிலீஷ் மீடியம் வந்தால் எவ்வளோ கஷ்டன்றது வந்து உங்களில் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்களும் அப்படி வந்திருப்பீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அப்படி கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க. குடும்ப சூழ்நிலை ஒரு பக்கம், படிப்பு ஒரு பக்கம், இந்த மாதிரி ஆசிரியர்கள் டார்ச்சர் ஒரு பக்கம். இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டு ஒரு பெண் ஆண்குள்ளே வந்ததுன்னா அது எப்படி அவங்க முன்னுக்கு வருவாங்க? இதெல்லாம் தாங்கிட்டு கூட நாங்கள் படித்தோங்க. அவர் அந்த பையனையே டார்கெட் பண்ணி அந்த சொன்ன இல்லைங்களா, என்னோடய ஃப்ரெண்டு அந்த பையனையே எப்போ பார்த்தாலும் டார்கெட் பண்ணுறது, ஏதாவது ஒன்று கிளாஸில் சொல்லிகிட்டே இருக்கிறது, வெளியில் அனுப்பிச்சி விட்டுறது. அவருக்கு வந்து படிக்கிற இன்ட்ரெஸ்டே போய் காலேஜை விட்டு ஃபஸ்ட் இயரோடு டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாருங்க அவர். இந்த இன்சிடெண்ட் எங்களை கூப்பிட்டு வச்சு கேட்டாங்க பார்த்தீங்களா, இது மாதிரி லெட்டர்ஸ் வந்திருக்கு, இது மாதிரியெல்லாம் நீங்கள் தான் எழுதியிருப்பீங்க. அவருக்கு வந்து ஒரு தாட்டு, என்னுடைய ஃப்ரெண்டு தான் வந்து எழுதியிருப்பாருன்னு சொல்லிட்டு அதை வந்து எங்கள் வாயால் வர வைக்கணும்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டேயும் என்கொயரி பண்ணி பட் ஃபைனலாக இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் அவர் வந்து காலேஜே டிஸ்கண்டினியூ பண்ணிட்டார்.
ஆனால் எனக்குமே அப்படிதாங்க இருந்தது. என்னையுமே வந்துட்டு அவர் டார்கெட் பண்ணி ஒரு மாதிரி பேசுறது, இந்த இப்படியே பார்க்கறது, இன்னும் முறைச்சு பார்க்கறது. அவருக்கும் எனக்கும் வந்துட்டு ஏதோ ஒரு பெரிய விரோதம் இருக்கிற மாதிரியா, நான் வந்து எனிமி மாதிரி என்னை அப்படியெல்லாம் ட்ரீட் பண்ணாருங்க. ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட் எடுக்கிற அவரு, அந்த சப்ஜெக்ட் மேலே எனக்கு இன்ட்ரெஸ்டே போயிடுச்சுங்க. எல்லா சப்ஜெக்ட்லேயும் 50, 60ன்னு வாங்கிட்டு இருந்தேன்னா, அந்த ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் மட்டும் ஃபெயில் ஆயிடுவேன். எனக்கு வந்து அந்த சப்ஜெக்ட் மேலே படிக்கணுன்ற ஆசையே விட்டு போச்சு எனக்கு இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம். அதுவும் கிளாஸ் எடுக்கிறாருன்னொடனே எனக்கு ரொம்ப அந்த சப்ஜெக்ட் மேலே ஒரு இன்வால்மெண்ட்டே இல்லாமல் ஃபெயிலு 8 செமஸ்டரில் 7 செமஸ்டர் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் நான் ஃபெயிலுங்க. ஃபைனல் இயரில் தான் கம்ப்ளீட் பண்ணேன். நான் எல்லா பேப்பர்ஸும் ஆல் கிளியர் பண்ணேன். ஸோ இது மாதிரி ஆசிரியர்கள் வந்துட்டு ஒரு மாணவியை எப்படி நடத்தணும், நீங்கள் தான் சைக்காலஜி படிச்சுட்டு தானே வரீங்க. பிஎஸ்சி, எம்எஸ்சி, பிஎட்டு, எம்ஃபில், பிஹெச்டி படிக்கிறீங்க. 5 டிகிரி வாங்குவீங்க. அந்த 5 டிகிரியில் சைக்காலஜியில் உங்களுக்கு சொல்லி கொடுக்கலையா ஆசிரியர்கள் வந்து மாணவர்களை எப்படி நடத்தணும், மாணவிகளை எப்படி நடத்தணும்னு? நீங்கள் படிச்சுட்டு தானே வர்றீங்க. ஸோ நீங்களாம் சைக்காலஜி படிச்சுட்டு வரீங்க. ஸ்டூடெண்ட்டோட சைக்காலஜி எப்படி இருக்கும், அவங்க எந்த அடிமட்டத்திலேருந்து வந்த பசங்க கவர்மெண்ட் காலேஜில் போய் சேர்றாங்கன்னா, அவங்க வந்துட்டு மேக்ஸிமம் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருக்கும், இல்லை ரொம்ப அடித்தட்டத்துலேருந்து வந்த ஃபேமிலியாக இருக்கும். ஸோ அப்படி வர்ற ஃபேமிலியிலேருந்து வர்ற பசங்களுக்கு நீங்கள் எப்படி சொல்லணும்னு ஒரு வரைமுறை இருக்குது இல்லைங்களா? நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸால் நீங்கள் பாதிக்கப்பட்டீங்கன்னா அதை வந்து எந்த இடத்துல வச்சு விசாரிக்கணும், ஓகேங்களா? அதை வந்து நீங்கள் எப்படி அந்த பிரச்சனையை ரிசால்வ் பண்ணணும். அதுக்காக ஒரு ஸ்டூடெண்ட்டையே 5 வருஷம் டார்கெட் பண்ணி அந்த பையனோட வாழ்க்கையே போச்சுங்க. அவங்க எம்எஸ்சி ஃபஸ்ட் இயர்லேயே டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்கங்க. நல்லா படிக்கக்கூடிய பையன். இந்நேரம் படிச்சிருந்தா எம்ஃபில், பிஹெச்டி எல்லாம் படித்து நல்ல நிலைமைக்கு வந்திருப்பாங்க. இப்போ சாதாரண வேலைக்கு போயிட்டுருக்காங்க ஒரு கம்பெனியில். இன்றைக்கி நான் இங்கே வந்துட்டேன், நான் நல்லா இருக்கேன். பட் என்னுடைய குடும்ப சூழ்நிலையில் நாங்களாம் லவ் பண்ணுறக்கூடிய இதில் இல்லைங்க. ஒரு படிக்காதவங்க வந்துட்டு சொன்னால் கூட உங்களுக்கு இருக்க அறிவு அவ்வளோதான். ஒரு ஆணும் பெண்ணும் பேசுனா வந்துட்டு லவ் தானா, ஏன் இப்படி நினைக்கிறீங்க, நான் அவங்களுக்கு எடுத்து சொல்லலாம். பட் ஆனால் படித்து டிகிரி வாங்கி 20 வருஷம் 30 வருஷம் சர்வீஸில் இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் வந்து ஒரு மாணவியை பார்த்து நீ இப்படி தான் அப்படின்னு எப்படிங்க சொல்ல முடியும்? எனக்கு ஆச்சரியமாக இருக்குதுங்க நிச்சயமாகவே. ஸோ இது மாதிரி ஆச்சரியமாக இருக்குதுங்க. நான் இப்போ என்ன சொல்ல வர்றேன்னா, தயவு செய்த ஆசிரியர்கள் மாணவர்களை நடத்துகிற விதத்தில் நடத்துங்க. திட்டுறதோ அடிக்கிறனாலேயோ இல்லை அவங்கள வந்துட்டு அவங்களுக்கு மென்டல் டார்ச்சர் கொடுக்கறதுனாலையோ உங்களுக்கு என்ன ஆகிட போகுது? அந்த பசங்களோட வாழ்க்கை தான் போகுங்க. அந்த படிப்பு மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும். அந்த சப்ஜெக்டில் ஒரு நல்ல மார்க் வாங்கணுன்ற எண்ணமே இல்லாமல் போயிடும். நீங்கள் எவ்வளோ தான் புரிகிற அளவுக்கு சொல்லி கொடுத்தாலுமே அது மண்டையில் ஏறாது. நான் அப்படி தாங்க இருந்தேன். எனக்கு நடந்ததெல்லாம் இதுதான். இதை உண்மை சம்பவம்னு சொன்னேன் இல்லைங்களா? அந்த ஆசிரியர் வந்துட்டு எப்படி ஒரு ஆசிரியர் இருக்கக்கூடாதுன்றதுக்கு ஒரு உதாரணம். தயவுசெய்து இந்த வீடியோலாம் அவர் இப்போ இருக்காரா என்னன்னு தெரியல, இருந்து பார்த்தாருன்னா கொஞ்சம் ரியலைஸ் பண்ணுங்க. ஸ்டூடெண்ட்டு வந்துட்டு அப்போல்லாம் அடங்கி போனாங்க, எல்லா விஷயத்துக்கும் அடங்கி போனோம், அடக்கமாக இருந்தோம், மரியாதை கொடுத்தோம். இத்தனைக்கும் யாரையும் ஒரு ஆசிரியர் கூட ஒரு டிஸ்ரெஸ்பெக்டாக நான்லாம் நடந்துக்க மாட்டேன். என்னுடைய படித்த பசங்களும் நடந்திருக்கலை. ஆனால் எப்பயோ நடந்த சம்பவத்தை வச்சு அந்த லெட்டரை வச்சு மொட்டை கடுதாசியை வச்சு அதை வந்து நீ தான் பண்ணியிருப்பேன்னா நீ டைரெக்டாக சொல்லுங்கள். அந்த ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு நீ தானே நீ பண்ணனியா, எதுக்கு பண்ணன்னு கேட்டிருக்கலாமே. அதெல்லாம் விட்டுட்டு எல்லா ஸ்டூடெண்ட்டையும் பிடிச்சி மென்டல் ப்ரெஷர், நீ தானே எழுதின, உனக்கு தெரிஞ்ச சொல்லு, இல்லைனா உன்னோட இன்டர்னல்ஸில் கை வச்சுருவோம், வைவாவில் கை வச்சுருவோம், லேப் ப்ராக்டிக்கல் மார்க்கில் கை வச்சுருவோம், தியரி பேப்பர் நாங்கள் தான் கரெக்ஷன் பண்ணுவோம், அதில் கை வச்சுருவோம் அப்படின்னு பிளாக்மெயிலுங்க. அவங்க பேச 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 அந்த ரூம்குள்ளே என்ட்ரி ஆனதுலேருந்து நான் வெளியில் வர வரைக்கும் அழுதுட்டு தாங்க நான் இருந்தேன். என்னடா நம்ம இருக்கிற சுச்சுவேஷனே இப்படி, நம்ம காலேஜில் வந்து இப்படி படிக்கிறோம்னா ஒரு ஆசிரியர் வந்து இப்படி நடந்துக்கிறாரே. எல்லாம் படிச்சுட்டு தானே வரீங்க நீங்கள்லாம். படிச்சுட்டு வர்றவங்களுக்கு சைக்காலஜியில் எல்லாம் பாஸ் பண்ணி தானே வரீங்க. அதில் இல்லையா?
அதில் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல. தயவுசெய்து இந்த வீடியோ பார்க்குற ஆசிரியர்கள் இருந்தீங்கன்னா, நான் எல்லா ஆசிரியர்களையும் குறை சொல்லலைங்க. என்னுடைய பேஷன் என் டீச்சர் ஆகணுன்றது என்னுடைய பேஷன், ஐஏஎஸ் ஆகணுன்றது என்னுடைய பேஷன். இது இல்லைன்னா இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று ஆகணும்னு. பட் இவங்க செஞ்சதுனாலேயே, இவங்கக்கிட்ட இந்த ஆசிரியர்கிட்ட படித்ததுனாலே எனக்கு படிப்பு மேலேயே வெறுப்பு வந்துருச்சுங்க. அப்புறம் என்னுடைய குடும்ப சூழ்நிலை என்ன பண்ண முடியும், படித்து தான் ஆகணும், படித்து வந்தால் தான் லைஃபு அப்படின்றதுனால கஷ்டப்பட்டு 5 வருஷம் கிளாஸில் உட்கார முடியாமல் அப்படி குமுறி போய் எப்படா அந்த கிளாஸ் முடியும், அந்த ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி கிளாஸ் முடியும் அப்படின்னு உட்காந்துருப்பேன். மித்த சப்ஜெக்ட்லலாம் நல்ல மார்க் வாங்கினேன்னா இதில் மட்டும் என்னால் நல்ல மார்க் எடுக்கவே முடியல. ஸோ ஒரு ஆசிரியர்னால ஒரு ஸ்டூடெண்ட்டோட லைஃபே போச்சுங்க. அவர் பாதியில் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் என்னையே வச்சு டார்கெட் பண்ணிட்டு கிளாஸில் வந்தாங்கன்னா ஏதாவது ஒன்று சொல்லிட்டு என்னை வெளியே அனுப்பிச்சிட்றது. என்ன ரீசன்னே புரியாது. அவங்க இங்கிலீஷில் தான் கிளாஸ் எடுப்பாங்க. அதை நல்லா கவனிக்கும்போது கவனித்து நோட்ஸ் எடுக்கணும். நோட்ஸ் எடுத்து நம்ம மைண்டுக்குள்ளே புரிய வைக்கணும். ஏன்னா தமிழ் மீடியம் படித்ததுனால, இங்கிலீஷ் மீடியம் நான் எம்எஸ்சி வந்ததுனால எனக்கு புரியறதுக்கே ரொம்ப கஷ்டமாகும். நான் பசங்க கேட்டு தெரிஞ்சுப்பேன். ஸோ அவங்க சொல்கிறத நோட்ஸாகவும் எழுதணும், மைண்ட்லேயும் புரிய வச்சுக்கணும். ஸோ இந்த கொடுமைகளுக்கெல்லாம் நடுவில் அந்த ஆள் வேறு, அந்த ஆசிரியர் வேறு. இது ஒரு மாதிரி அப்படியே பார்த்து முறைச்சிட்டே இருப்பார். அப்படியே கண்ணே இமைக்காதுங்க அந்த சாருக்கு. என்ன ரீசனுக்காக அந்த ஆள் நம்மளை அப்படி நடத்துகிறாருன்னே தெரியாது. அதெல்லாம் தெரிஞ்சு தான் எவனோ ஒரு பையன் மொட்டை கடுதாசி போட்டு விட்டுட்டான், யூஜியில் அனுப்பிச்சி விட்ருக்கானுங்க. அப்பயே அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணியிருக்கலாம். அதை பிஜி வரைக்கும் கொண்டு வந்து, யூஜியில் படித்த பசங்களும் பிஜியில் வந்து நாங்கள் ஜாயின் பண்ண இல்லைங்களா, அதையும் கொண்டு வந்து ஒரே பிரச்சனை மேலே பிரச்சனைங்க. கடைசியாக எப்படா அந்த எம்எஸ்சி முடிப்போன்னு சொல்லி முடிஞ்சு வெளியே வந்தாங்க. தயவுசெய்து ஆசிரியர்கள் யாரும் இப்படி பண்ணாதீங்க. ஸ்டூடெண்ட்டை எதுவாக இருந்தாலும் கூப்பிட்டு வச்சு பேசுங்க, ஓகேங்களா? பேசுகிற விதம்னு ஒன்று இருக்குது, அப்படி ஹேண்டில் பண்ணுங்கள். அதுதான் நான் இந்த வீடியோ மூலமாக கேட்டுக்கிறேன்.